தேடல்கள், வரலாற்று சான்றுகள் இவைகளிலிருந்து சிறந்த செய்திகளை நமக்கு வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலை வாணிகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். மழைக்காலம் வந்துவிட்டால் மழை மட்டும் கொட்டுவதில்லை, இடி மின்னலோடு மழை பெய்கிறது. எனவேதான் நாம் இடி மின்னல் மழை என்று சொல்லுகிறோம். ஆனால் அதனுடைய வரிசை எப்படியோ மாறி போயிருக்கிறது. மின்னல், இடி, மழை என்பதுதான் சரியானது. முதலில் மின்னல், அதை தொடர்ந்து இடி, பிறகு மழை. மழை பெய்கிற போதே மறுபடியும் மின்னல், மறுபடியும் இடி. இவை மூன்றும் பிரிக்கப்பட முடியாமல் தான் சேர்ந்திருக்கின்றன. ஒன்றோடு ஒன்று மிக நெருங்கிய தொடர்புடையன. இன்னமும் சொன்னால் இவை ஒருங்கிணைந்த நிகழ்வுகளாகவே இருக்கின்றன. இந்த மின்னல் என்பதை நாம் இலக்கியத்திலே எப்படி வேண்டுமானாலும் கற்பனை செய்யலாம். ஆனால் உண்மையில் மின்னல் என்றால் என்ன என்பதை அறிவியல் இன்றைக்கு கண்டுபிடித்து நமக்கு சொல்லி இருக்கிறது. ஒரு காலத்தில் மின்னல் என்றால் என்ன, இடி என்றால் என்ன என்று நமக்கு தெரியாது. ஏதோ வானம் நம்மீது கோபம் கொண்டு ஒரு பெரிய கர்ஜனையை எழுப்புகிறது, ஒரு வாடை தீட்டி கொண்டு வருகிறது என்பன போன்ற அச்சங்கள் நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்திருக்கலாம். எனவே அவர்கள் இடியை, மின்னலை, மழையை கடவுளாக எண்ணி வணங்கியும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம் அதை மிக தெளிவாக என்ன என்று நமக்கு விளக்கி சொல்லிவிட்டது. மழை என்றால் மேகங்கள் நகரும், மேகங்கள் தான் மழையாய் கொட்டும். அப்படி மேகங்கள் நகரும்போது ஒன்றோடு இன்னொன்று மோதுகிற நேரத்தில் ஒரு மின்னூட்டம் ஏற்படுகிறது. அந்த மின்னூட்டம்தான் மின்னலும், அது மோதுகிற போது மின்னூட்டத்தால் எடுகிற ஒலியும். இவை இரண்டும் தான் மின்னலும் இடியும் என்று இன்றைக்கு நமக்கு அறிவியல் விளக்கி சொல்லியிருக்கிறது. இரண்டும் ஒருங்கிணைந்த நிகழ்வு. இரண்டு மேகங்கள் மோதிக்கொள்ளுகிற போது இடியும் மின்னலும் ஒரே நேரத்தில் ஒரே நொடியில்தான் தோன்றுகின்றன. ஆனால் பூமியில் வாழும் நமக்கு முதலில் கண்களுக்கு மின்னல் தெரிகிறது, பிறகு சில நொடிகளுக்கு பிறகுதான் இடிச்சத்தம் காதுகளில் விழுகிறது. இரண்டும் ஒன்றாகத்தான் நடந்தது. ஆனாலும் நமக்கு முதலில் மின்னல் தான் தெரிகிறது, இடிச்சத்தம் பின்னால் வருகிறது என்றால் என்ன பொருள் என்பதற்கு வேறொரு காரணமும் இல்லை. இயல்பாக நாம் சொல்லுகிற, விளையாட்டாக சொல்லுகிற ஒரு பழமொழி கூட, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்லுவது போல, இடி வரும் பின்னே மின்னல் வரும் முன்னே என்பது எதனால் என்றால், ஒளியினுடைய வேகத்தை விட ஒலியினுடைய வேகம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், ஒலியினுடைய வேகம் கொஞ்சம் பின்தங்கித்தான் இருக்கிறது. ஒளிதான், லைட் என்று நாம் சொல்லுகிற ஒளிதான் மிக விரைவாக பயணம் செய்கிறது. எனவே அது எவ்வளவு வேகமாக பயணம் செய்கிறது என்பதை அறிவியல் துல்லியமாக அளந்து சொல்லி இருக்கிறது. ஒரு நொடிக்கு 1,76,000 என்று அதை அத்தனை துல்லியமாக அந்த அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மின்னல், அந்த வெளிச்சம், அந்த ஒளி விரைவாக பூமிக்கு வந்து விடுகிறது. அதற்கு பிறகுதான் ஒலி கொஞ்சம் மெதுவாக நகர்ந்து வந்து சில நொடிகளுக்கு பிறகு நம் காதுகளில் விடுகிறது. எனவே இடியும் மின்னலும் ஒருங்கிணைந்த நிகழ்வுகளாக இருக்கின்றன. ஆனால் இந்த மின்னல் ஒரு வெளிச்ச கீற்று, பார்க்கிற போது அழகாக இருக்கும். ஆனாலும் தொடர்ந்து பார்க்கிறவர்கள் கண்கள் அதனாலே பாதிக்கப்பட்டு விடும். அது மட்டுமல்ல, இந்த மின்னலும் இடியும் சேர்ந்து இறங்குகிற போதுதான் இடி விழுந்து விட்டது என்று நாம் சொல்லுகிறோம். இடி என்பது வெறும் ஒலி என்றால் அது எப்படி விழும்? வேறொன்றுமல்ல, இடியும் மின்னலும் மின்னூட்டங்கள், ஒரு மின்சாரம் என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். மின்சாரம் என்றால் அவை இரண்டும் மோதுகிற போது ஏற்படுகிற மின்சாரத்தினுடைய அளவு எவ்வளவு என்றால், ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஊருக்கு ஓராண்டுக்கு போதுமான மின்சாரம் அங்கே உருவாகிறது என்பதுதான் நம்மை வியக்க வைக்கிற செய்தி. ஆனால் அந்த மின்னலிலிருந்து நாம் மின்சாரத்தை இன்னமும் எடுக்க கற்றுக்கொள்ளவில்லை. ஒரு கட்டத்தில் அறிவியல் வளர்ந்து அந்த மின்னலை மின்சாரமாக மாற்றிவிட முடியும், அதை தேக்கி வைத்து கொள்ள முடியும், அதை பிறகு பயன்படுத்தி கொள்ளவும் முடியும் என்கிற நிலை வருமானால், ஒரு 2 மாதங்களில் மின்னுகிற மின்னலே ஆண்டு முழுவதற்கும் நாடு முழுவதற்கும் தேவையான மின்சாரத்திற்கு போதுமானதாக இருக்கும் என்பது ஒரு செய்தி. எனவே மின்னலை எப்படி மின்சாரமாக மாற்றுவது என்கிற ஓர் அறிவியல் செய்தி ஒரு புறம் இருக்க, இந்த மின்னல் வானத்திலே மின்னுகிறது. ஆனால் வானத்திலே பறக்கிற விமானத்தை இந்த மின்னல் ஏதும் செய்வதில்லை. எங்கோ இருக்கிற பூமியை அது தாக்குகிறது, எங்கோ இருக்கிற பூமியினுடைய கட்டிடங்களை தகர்க்கிறது.
ஆனால் அந்த வானிலேயே பறந்து கொண்டிருக்கிற விமானங்களை அது தாக்குவதில்லை. ஏன் என்று கேட்டால், அதற்கு அறிவியல் அறிஞர்கள் மிக எளிமையான ஒரு விடையை, எல்லோருக்கும் புரிகிற மாதிரியான ஒரு விடையை சொல்லுகிறார்கள். நமக்கு இங்கே இருந்து பார்க்கிற போதுதான் எங்கோ மேகம் வெகு தொலைவிலே இருக்கிறது, மேகமும் வானமும் ஒன்றாக இருக்கிறது என்று நாம் கருதுகிறோம். மேகம் நமக்கு அருகில் இருக்கிறது. வானம் தொலைவில் இருக்கிறதா என்று கேட்டால், வானம் என்று ஏதும் இல்லை என்பதுதான் உண்மை. வானம் போல நம் கண்களுக்கு தோன்றுகிறதே தவிர அப்படி ஏதும் இல்லை. இன்னமும் 10,000 கிலோமீட்டர் மேலே பறந்து பார்த்தாலும் இங்கே இருந்து பார்க்கிற போது வானம் எவ்வளவு தொலைவாக தெரிந்ததோ அவ்வளவு தொலைவாகத்தான் அங்கிருந்தும் தெரியும். ஏனென்றால் அப்படி ஏதும் இல்லை என்பதுதான் உண்மை. மேகங்கள் அருகில் இருக்கின்றன என்றால் எவ்வளவு தொலைவில் இருக்கின்றன? வெறும் 5000 மீட்டரிலிருந்து 10,000 மீட்டருக்குள் மொத்த மேக மண்டலம் முடிந்து போகிறது. 10,000 என்றால் 30,000 அடி. ஆனால் எல்லா விமானங்களும் 20,000 அடிக்கு மேலே பறக்கிற காரணத்தால் விமானம் மேலே இருக்கிறது, மேகம் கீழே இருக்கிறது. மேகத்தை தாண்டித்தான் விமானம் மேலே பறக்கிறது. அதனால் மேகத்தின் இடி கீழே தாக்குகிறதே தவிர மேலே இருக்கிற விமானத்தை தாக்குவதில்லை என்பதுதான் அதற்கான விடை. ஆகையினாலே விமானத்தில் பறந்து போகிறவர்கள் மழையால், இடியால், மின்னலால் பாதிக்கப்படுவதில்லை. பூமியிலே இருக்கிறவர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். பூமியிலே இருக்கிறவர்கள் மின்னல், இடி இருக்கிற போது என்ன செய்யக்கூடாது என்பதையும் அறிவியல் அறிஞர்கள் எடுத்து சொல்கிறார்கள். பாதுகாப்பு என்று கருதி மரங்களுக்கு அருகில் போய் நின்றுவிடக்கூடாது. என்ன காரணம் என்றால், ஈரமாக இருக்கிற மரங்கள் அந்த மின்சாரத்தை சட்டென்று தங்கள் கைகளுக்கு வாங்கி கொள்ளும். நாம் இப்போதும் பார்க்கலாம், தண்ணீராக இருக்கிற கையை துடைத்துவிட்டு அந்த மின்சார பொறியை தட்டுங்கள், அந்த சுவிட்சை தட்டுகிற போது கை ஈரமாக இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் ஈரமாக இருந்தால் மின்சாரம் உடனடியாக உள்ளே பாயும். அப்படித்தான் மரங்கள் மழையில் நனைந்து ஈரமாக இருக்கின்றன. ஈரமான மரங்கள் மின்னலை மிக எளிதாக மின்சாரத்தை உள்வாங்கும். அப்படி உள்வாங்குகிற போது அந்த மரத்துக்கு அருகிலே இருக்கிறவர்களினுடைய நிலைமை மிக ஆபத்தாக முடியும் என்று இத்தனை செய்திகளையும் அறிவியல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மின்னலை பற்றி நாம் இலக்கியங்களில், கவிதைகளில் எழுதுகிறோம். மின்னல் இடையாள் என்று எழுதுகிறோம். அவையெல்லாம் வெறும் கற்பனைகள்தான், கவிதைக்கு உள்ள மிகைதான். நாம் அறிவோம், எந்த பெண்ணுக்கும் மின்னல் மாதிரி இடை இருக்க முடியாது. அவ்வளவு மெலிதாகவும் இருக்க முடியாது, அவ்வளவு ஆபத்தாகவும் இருக்க முடியாது. மின்னல் என்றால் மின்சாரம், ஆபத்தான ஒன்று. மின்னலுக்கு அருகில் யாரும் நிற்க முடியாது. அது மெலிதாக இருக்கிறது என்பதற்காக கவிஞர்கள் சொல்லியிருக்கிற கற்பனை. ஆனால் மின்னல் என்பது பார்ப்பதற்கு ஒளி கீற்றாய் அழகாய் தோன்றலாமே தவிர அது மிகப்பெரிய மின் சக்தி உடையது. மின்சாரத்தை நான் முதலில் குறிப்பிட்டது போல ஒரு சின்ன நகரத்திற்கு ஓராண்டுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்குகிற அளவுக்கு மின்னூட்டம் கொண்டது என்று நாம் பார்க்கிறோம். எனவே இடி, மின்னல், மழை என்பனையெல்லாம் ஒருங்கிணைந்த நிகழ்வுகள். சில நேரங்களில் நாம் அதை பற்றி ரசிக்கலாம், கவிதை எழுதலாமே தவிர அந்த நேரங்களில் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை அறிய வேண்டும். வெட்ட வெளியில் இடியும் மின்னலும் இருக்கிற போது நிற்பது எல்லா விதத்திலும் ஆபத்தானது. அருகில் இருக்கிற மரங்களுக்கு பக்கத்தில் போகாமல் அருகில் இருக்கிற கட்டிடங்களுக்குள் போய் நின்று கொள்வது தான் பாதுகாப்பானது. எனவே அறிவியல் என்பது அறிதல், அதனை பயன்படுத்தி நம்மை பாதுகாத்து கொள்ளுதல் என்பதுதான் அறிவியலினுடைய 2 அடிப்படைகள். இயற்கையை அறிவதும் இயற்கையை பயன்படுத்தி கொள்வதும் தான் அறிவியலின் அடிப்படை. எனவே மின்னலை பற்றிய தேடுதல், மின்னலை பற்றிய அறிவு, மின்னலிலிருந்து பாதுகாப்பு என்பன நம்முடைய அறிவியல் அறிவால் நாம் பெறுகிற நன்மைகள்.